அண்ணன் வந்துட்டு ஒரு ஒரு தீர்மானமா இருந்தார். அதுல விவசாயி தான் வரணும் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருந்தார். வடிவமைத்தவர்கள் அண்ணனோட முகத்தை வரைந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது ஒரு சின்னம் மட்டும் நாங்க குடுக்கல. நீங்க இன்னொன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்தல் ஆணையத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஒண்ணே ஒண்ணு குடுத்து அத அப்ரூவல் வாங்கிட முடியாது. பல மாற்றுகளை கொடுக்கணும். ஏன்னாக்க இது அங்க இருக்கு, இது இந்த மாதிரி இருக்கு, இது வந்துட்டு ரொம்ப பலத்தை காட்டுறது போல இருக்கு, அந்த மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் காமிக்க கூடாதுங்கிற மாரிலாம் நெறைய விதிமுறைகள் குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்பொழுது வந்துட்டு நீங்க அதையெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஸோ 7, 8 விதமான வரைபடங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல ஒண்ணு அப்ரூவ் ஆயி வர்றது அண்ணன் சீமானுடைய முகத்தை போல இருக்கிறதுனால, அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க, ஏர்கலப்பைய பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அப்படிங்கிறது மட்டும் நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க இப்ப உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒற்றை கையில வந்துட்டு அது வந்துட்டு ஏர்கலப்பைய பிடித்துக்கொண்டு, அண்ணனே வந்து இன்னொரு கையில வந்துட்டு வீர வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். நாம் தமிழரைப் போல வணக்கம் சொல்வதாக தான் அந்த சின்னம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னாக்க சின்னமே இல்லாதபோது 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி தான் சின்னத்தை கொடுப்பாங்கங்கும் போதே எங்களுடைய வீச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போ ஓராண்டுக்கு முன்னாடியே எங்களுக்கு சின்னம் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு வரும்போது இனி தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை சுவர்கள்லையும் நாம் தமிழர் சின்னம் இடம்பெறும். அது நீங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் இப்போ மிக பரவலாக பரப்பப்படும்.